சார்ட்டை பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஃபுல்லி வந்து ஒரு கன்சல்டேஷனில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து ஃபுல் ரேஞ்ச் பவுண்ட்லேயே போயிட்டு இருந்தது லாஸ்ட் வர. கடைசி ஒரு 1 ஹவரில் தான் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு. ஸோ என்ன அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் பார்த்தோன்னு சொன்னால் நாளைக்கான மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப், அதாவது ஒரு 48,500க்கு கீழே, ஓகேவா? 48,500க்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து அகைன் வந்து செல் சைடு போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன், அதாவது 48,000க்கு மேலே, ஓகேவா? 48,000க்கு மேலே மார்க்கெட்டு வந்துச்சுன்னு சொன்னாலும் இப்படி கொஞ்சமாக மேலே போயிட்டு திரும்ப அகைன் வந்து பாட்டம் உடச்சி கீழே தான் வரும். ஸோ அங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், செல் சைடு எடுக்கிறோம். ஸோ இந்த இன் பிட்வீன் கேப்பு, அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலேயும் போகலாம், பட் கீழேயும் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்ளாட் ஓப்பன் ஆகச்சில கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில்ஸில் சடனாக மேலே போயிருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அப்படி இல்லாமல் மார்க்கெட் கொஞ்சமாக மேலே போயிட்டு அகைன் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ட்ரேடு ஈஸி ஆயிரும். ஸோ செல் சைடு ட்ரேடே நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிஃப்டி பார்த்தோன்னு சொன்னால் சேம் நிஃப்டிலையும் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான், ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகி ஸோ கடைசி அந்த ஒரு 1 ஹவரில் தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்குது, ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு 22,500, ஸோ அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட்டு 500க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து செல் சைடு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாட்டு கேப் டவுன், சின்ன கேப் டவுன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து செல் சைடு ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே, அதாவது 22,500க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் இங்கேருந்து ஃபர்தராக அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அகைன் ரேஞ்ச் பவுண்டு வாலட்டைல் இந்த மாரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஓகேவா? அதேமாதிரி சென்செக்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் சென்செக்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு ஒரு 100, 200 பாயிண்ட், 300 பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகி கொஞ்சம் அப்சைடு மூவ்மெண்ட் போயிட்டு திரும்ப அங்கே வந்து அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டெயின் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து ஒரு 74,500, ஸோ 74,500 இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக புட் சைடு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி சின்ன கேப் டவுன் இல்லைனா ஒரு ஃப்ளாட்டு இந்த மாதிரி ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னாலும் அங்கேருந்து மார்க்கெட் வந்து அகைன் கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், செல் சைடு ட்ரேடே ட்ரை பண்ணுறோம் நாளைக்கான மார்க்கெட்டில், ஓகேவா? ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பையர் செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு இண்டிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நேற்றுக்கு என்னென்னு சொன்னால் இங்கே செல்லர்ஸ், அதாவது செல்லர்ஸு இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து செல்லர்ஸ் இருந்தவங்களை வந்து ட்ராப் பண்ணக்காண்டி மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனோன்னு என்னாச்சுன்னு சொன்னால் இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹேண்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப அகைன் வந்து செல்லர்ஸ் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் டவுன் ஆகி மார்க்கெட் வரச்சில் என்னாச்சுன்னு சொன்னால் செல்லர்ஸ் தான் உள்ள வந்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் இவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 74 இன்னையோட டாப் ரேஞ்ச் இதுக்கு மேலே தான் இருக்கும். 74,700க்கு மேலே, 74,800, ஸோ 75,000, ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இவங்களோட ஸ்டாப் லாஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் இவங்கள ட்ராப் பண்ணி போய் இவங்க ஸ்டாப் லாஸை வந்து அடிக்கணுங்கிறது கொஞ்சம் முடியாத காரியம். ஸோ நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் சின்னதாக ஒரு கேப் அப் மேபி ஓப்பன் ஆகி இங்கேருந்து செல் சைடு வரைக்கும் தான், அதாவது பையர், அதாவது இங்கேருந்து கொஞ்சமாக பையர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஆகச்சில லாஸ்ட் 1 ஹவரில் வந்து கன்சல்டேஷன் ஆகச்சில பையர்ஸும் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இந்த சின்ன பையர்ஸ் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுன்னு சொன்னால் செல் சைடு தான் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்செக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு வந்து நல்லா ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக செல் சைடு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டு பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், நம்ம வந்து டெலகிராம் சேனல்லையும் ஒரு சில கால்ஸ் வந்து கொடுப்போம். கால்ஸ்னால் எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் கொடுப்போம். ஸோ இந்த இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் சின்ன லாபங்களை வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். அது மூலமாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி.